இன்ட்ரெஸ்டிங்கான வெஜ் தாலி. இது நான்வெஜ்ஜாகவும் மாற்றிக்கலாம். ஸோ கெஸ்ட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி ரெடியாக பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் கிரேவி ரெடி பண்ணி அதை வச்சே நம்ம மெயின் கோர்ஸ் சைட் டிஷ் எல்லாமே ரெடி பண்ணலாம். ஸோ மாஸ்டர் கிரேவிக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறம் 1/2 கிலோ வெங்காயத்தை இது மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லா பொன்னிறமாக வறுந்து வரட்டும். அதனால் மூடி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 1 கிலோ நாட்டு தக்காளி நல்லா சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் காஞ்ச மிளகாய், 100 கிராம் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட் இல்லைன்னா பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பூண்டு 60%னா 40% இஞ்சி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை 10 நிமிஷம் சிம் பண்ணி மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகப்பொடி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மணம் வறுத்து வரைக்கும், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டா இது கொஞ்ச நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு கண்டெய்னரில் நீங்கள் அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி முட்டை லபாப்தார். ஒரு பேனை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். 1/2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கலாம். 1/2 தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 2 குடமிளகாயை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மாஸ்டர் கிரேவி அதுலேருந்து 150 கிராம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் 100 மில்லி வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து திருப்பியும் நல்லா கலந்து விடலாம். 6 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு பாருங்கள், இதிலெல்லாம் கிரேவி உள்ளே இறங்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க. பாதியாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். இப்படி போட்டால் முட்டை உடஞ்சி போகாமல் இருக்கும். 5 முட்டையை இதில் சேர்த்தாச்சு. 1 முட்டையை நான் துருவி போட போகிறேன். 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் 1 முட்டை இல்லைன்னா 2 முட்டை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான முட்டை லபாப்தார் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் போல் அந்த திருவுன முட்டையும் 1 முட்டையும் கொஞ்சம் கேப்சிகமும் சேர்த்து இப்படி சர்வ் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். அடுத்த ரெசிபி மட்டர் பன்னீர் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த மாஸ்டர் கிரேவி ரெடி பண்ணதில் திருப்பி ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். குடமிளகாய் 1 மிளகாயை இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் தாளிச்செல்லாம் கொடுத்துருக்கோம், அதனால் எதுவுமே பண்ண வேண்டாம். வீட்டில் செய்த பன்னீர் இது. எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள்.
பன்னீர் சேர்த்தாச்சு 150 கிராம். பட்டாணி ஒரு 100 கிராம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டா குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு அரை கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரமே இது கொதி வந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை மூடி போட்டு வேக விடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. 3வது மெயின் கோர்ஸ் வெஜ் பிரியாணி. இதுக்கும் அதே போல் ஒரு 150 கிராம் அந்த மாஸ்டர் கிரேவியை எடுத்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை ஊற வைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா 2-3 தடவை நல்லா க்ளீனாக அலசிடுங்க. அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும். அதுக்குள்ளே மாஸ்டர் கிரேவியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி பூக்களாக வெட்டி எடுத்து வச்சதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு. 1 கப்பு அரிஞ்ச கேரட்டு, 1 கப்பு பீன்ஸு, 1 கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேக வைக்க வேண்டாம். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ காய் வெந்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ மூடி போடலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த போல் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மென்மையாக கிளறி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு 150 கிராம் இல்லை 1 கப் அளவுக்கு பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். 1.5 லிட்டர் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னீர் கிரேவிக்கும் பன்னீர் புலாவுக்கும் ரெடியாக இருக்கும் பன்னீர். இது வேகிற நேரத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம மாவு பூரிக்கு கோதுமை மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பூரி சுட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் திடீர்னு விருந்தாளி வந்துட்டா அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா என்ன கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தாலி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். அதுக்குள்ளே பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ சர்வ் பண்ணிடலாம். அருமையான பட்டாணி பன்னீர் போட்டு ஒரு பிரியாணி, பூரி, அதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் தயிர், சாலடு, மட்டர் பன்னீர், அப்புறம் கேப்சிகம்லாம் போட்ட ஒரு கிரேவி, அப்புறம் முட்டை லபாப்தார் எல்லாமே இந்த மாதிரி அழகாக சர்வ் பண்ணுங்கள். கூடவே ஒரு ஸ்வீட் வச்சாலும் கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. என்னோடய ப்ரிப்ரேஷன் பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.